சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. தொடர்ந்து நமது மக்களிடத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது. இதற்கு சான்றாக கிமு 6ஆம் நூற்றாண்டில் சார்வாகம் அல்லது உலகாயுதம் என்ற கடவுள் மறுப்பு மதமே நமது நாட்டில் இருந்திருக்கிறது என்று சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. சனாதன தர்மத்தை அழிப்பதற்கு எத்தனையோ புதிய மதங்கள் நமது நாட்டில் வெவ்வேறு காலகட்டங்களில் தோன்றிய போதும் அவை அனைத்தையும் முறியடித்து இன்று வரை சனாதன தர்மம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்நிலையில் சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய அவசியம் தற்போது நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? தங்களது மேலான கருத்துக்களை அறிவிக்கிறேன். உலகம் தோன்றிய நாள் முதலாக இந்த ஆஸ்திகமும் நாஸ்திகமும் இருந்தது. இவங்க சொல்கிற 6ஆம் நூற்றாண்டு சார்வாகம் அதெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னால் மச்ச கூர்மை வராக அந்த அவதாரங்கள்லாம் வர்றபோது பிரகலாதன் இருக்கான் இல்லையா, அவன் ஆஸ்திகன். திருநியன் தன்னையே கடவுள் நினைத்து கொள்ளக்கூடிய நாஸ்திகன். அப்போ இந்த ரெண்டும் மோதுகிறது. இவன் சொல்லடா அரியன்ற கடவுள் எங்கேங்கிறான். அரியறின்னு சொல்லி எங்கடா இருக்கான் அவன் கடவுள்? அவன் சொல்கிறான் இருக்கிறது உண்மைதான். தூணில் உள்ளன் துரும்பில் உள்ளன் ஒரு தன்மை அணுவை சத கூறிட்ட கூறில் உள்ளன். நீ கேட்டி அரிய எங்கடானா அதே பாரு அரிய இருக்கான் அப்படின்னா. அப்போ தூணை பிளந்து கொண்டு அந்தியம் போதில் அறிவுரிவாகி குடலை உருவி அது நரசிம்மாவதாரம் முடியாது. ஆனால் அது எப்போ ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கக்கூடிய உலகம் தோன்றி ஃபஸ்ட்டு வந்தது மச்சம், அதுக்கப்புறம் கூர்மம். மச்சம்னா என்ன? வெறும் தண்ணியில் இருக்கிறது. உலகத்தில் முதல்ல தண்ணி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மண்ணில் இருக்கக்கூடிய கூர்மம்னா ஆமை, மச்ச கூர்மை. அதுக்கப்புறம் இடத்துல இருக்கக்கூடிய பன்னி வராகம். அதுக்கப்புறம் அதனுடைய அட்வான்ஸில் வந்த நரசிம்மம் விலங்கு அந்த மாதிரி வருது. அதனால் இந்த நாஸ்திக ஆஸ்திக வாதங்களெல்லாம் எப்பயுமே உலகத்தில் இருந்தது. நான் 100 தடவை சொல்லிட்டேன். இந்த மைக் வேலை செய்யணும், இந்த பல்பு எரியணும்னா அதில் 2 ஒயர் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருந்தே ஆகும். அந்த மாதிரி இல்லைன்னா பல்பு எரியாது, மைக்கு வேலை செய்யாது, ஃபேன் சுற்றாது. அதனால் இந்த ரெண்டுக்குமே ராட்சசர்களுக்கும் சரி தேவர்களுக்கும் சரி அப்பங்காரம் ஒருத்தந்தான் காஷ்யப முனிவர். அவனுக்கு 2 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டிக்கு பிறந்தவங்கலாம் தேவர்கள், இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்தவங்கலாம் அசுரர்கள். 2 பேர்லேயும் ஒரு தவம் அதனுடைய சீரியஸ்னஸ் ஏகாக்கிரம்ன்றதுல அசுரர்கள் தான் கொம்பனுங்க. இவங்க கழுத்தை வச்சுக்கிட்டு யாகத்தில் நான் கழுத்தை வெட்டிக்கிறேன் தரிசனம் கொடுக்குறே இல்லைன்னு கேட்கக்கூடிய ஆளுங்க. தேவர்களும் அப்படி இல்லை, உட்காந்துவோம் அப்படின்னு ஊட்டிக்கினே உட்காந்து பாருங்க வந்தாவான்ற மாதிரி. அதனால் ரொம்ப கடுமையாக கடவுளை தேடுகிறவர்கள் ராட்சசர்கள் தான். நான் சொல்லியிருக்கேன், ராமாவதார காலத்தில் ராவணன் கும்பகர்ணன் வராங்க, சிசுபாலன் தந்தவக்கரன் கிருஷ்ணாவதார காலத்தில் வராங்க, இரண்யாட்சன் இரண்யகசிபு அந்த யுகத்தில் வராங்க. இவங்கெல்லாம் யார்? மகாவிஷ்ணுக்கிட்டே இருந்தால் கூர்க்கா. மகாவிஷ்ணுக்கிட்ட 7 ரிஷிகள் போகிற போது இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. ரிஷிகள் பூமியில் போய் பிறந்துடுங்கன்றாங்க. மகாவிஷ்ணு வந்த உடனே சொல்கிறாங்க என் டியூட்டி தானே நான் பண்ணேன், எனக்கு எதுக்காக இந்த ப்ராப்ளம் பண்ணுற போது அவங்க பண்ண தப்புக்கு அவங்க அனுபவிப்பாங்க, நீங்கள் போய் பூமியில் பிறக்கணும். 100 பிறவி என்னை புகழ்ந்து வரப்போறீங்களா, 3 பிறவி என்னை திட்டி வரப்போறீங்களான்றார். சீக்கிரம் வரதுக்கு வழி சொல்லுன்னா என்னை திட்டுங்கன்னார். ஏன்னா ஒரு விரோதின்ற போது எப்பயும் விரோதியை நினச்சிக்கிட்டே இருப்பான். இப்போ நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமேவா கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லையா? அந்த மாதிரி விரோதியாக இருக்கிறவன் நிறைய நினைப்பான், அவன் என்ன பண்ணுவானோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பார்க்குற அளவுக்கு ராட்சசர்கள் பெரிய ஆள் கிடையாது. அவங்களாம் கேட் கீப்பர்ஸ் ஆஃப் காட் ஒன்லி. நோ நீட் டு டேக் தம் சீரியஸ்லி. இந்த உலகத்தில் இந்த 2 இருந்தால் தான் இந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி 2 டெர்மினலில் இந்த உலக இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இது போக ஒன்று இருக்குது, அது நியூட்ரல் பேர். இப்போ நீங்கள்லாம் கரண்ட் இருக்குது, நீங்கள் எங்கேயோ ஆணி அடிச்சு ஒரு மூலையில் கம்பி தொங்க விட்டுருப்பாங்க, அது நியூட்ரல் எர்த்துன்னு பேர். அது ஸோ இந்த எர்த்துங்கிறது பிரம்மா, பாசிட்டிவ்ன்றது சங்கரன், நெகட்டிவ்ன்றது நாராயணன். அவ்வளோதான். ஸோ 3 இருந்தால் தான் இந்த உலகம். இதுதான் ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நோ ஒன் இஸ் பிக், நோ ஒன் இஸ் ஸ்மால், ஆல் ஆர் டிவைன் ஒன்லி இன் திஸ் வேர்ல்ட். ஒரு நாள் என்ன சொல்கிறது, என்னை விட பெரியவங்கன்னு யாரை பார்த்தும் நான் மிரள மாட்டேன், என்னை விட சின்னவங்கன்னு நான் யாரையும் இன்சல்ட்டும் பண்ண மாட்டேன். பெரியோர் என வியத்தல் மிரமே, சிறியோர் என முடிதலும் மிரமே. ஆனால் நீங்கள் கூட யார் பார்த்தும் பயப்படாதீங்க. உலகத்தில் இது நடிக்க வந்த பாத்திரம். ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கான்னு வை,
அவன் ட்ராமாவில் பியூனாக கூட நடிக்கலாம். ஆஃபீஸில் பியூனாக இருக்கிறவன் பர்சனாலிட்டி டைரக்டர் லீடர் இதுனா அவனுக்கு மேனேஜர் போஸ்ட் ட்ராமாவில் கிடைக்கலாம் இல்லையா? அது ஒரு நடிக்க வந்த பாத்திரம். வர்றபோது ஆஃபீஸ்லேருந்து பேண்ட் ஷர்ட்டு சைட் எம்டி டப்பா தூக்கின்னு வருவான். அந்த மேக்கப் போட்டு முடிச்ச உடனே இவன் ரோலு அவன் ரோல் பண்ணுவான். திருப்பியும் பழைய ட்ரெஸ்ஸை மாட்டிங்கன்னா அவன் ஸ்கூட்டரில் சைக்கிள் ஏறி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் இந்த உலகமே நாடகம் தான். இதை நீங்கள் ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு இவங்க பெரியவங்க அவங்க சின்னவங்கன்னு நினைக்கவே தேவையில்லை. சிவனை தந்தையாகவும் தன்னை பிள்ளையாகவும் எண்ணி வழிபட்ட திருஞான சம்பந்தர் கடைபிடித்த சத்புத்திர மார்க்கம், பரமசிவனை நண்பனாக கொண்டு வழிபட்டு முக்தி அடைந்த சுந்தரர் கடைபிடித்த சக மார்க்கம், சிவன் திருவடிகளை போற்றி தொழுது முக்தி அடைந்த வள்ளலார் போற்றிய சன்மார்க்கம், சிவனை தலைவனாகவும் தன்னை தாசனாகவும் ஆவித்து உழவார பணிகள் செய்து முக்தி அடைந்த அப்பர் சுவாமிகள் கடைபிடித்த தாச மார்க்கம், இறைவனை உணர்வதற்கு சைவ சித்தாந்தம் சொல்லும் இந்த 4 மார்க்கங்களையும் தெளிவுபடுத்தி அருள்மாறு கேட்கிறோம். மீரா இருந்தா அவள் ராஜஸ்தானில் ஹஸ்பண்ட் இருந்தான் அவளுக்கு ராணா. ஆனால் அவள் எப்போ பாரு கிருஷ்ணா கிருஷ்ணா மீரா நாச்சியரேன்னு பாடிக்கின்னு உட்காந்துருந்தான். ஆண்டாள் ஐரூட்டு பொண்ணு எப்போ பாரு மானிடருக்கு என்று பேச்சுப்படின்னு வாழகில்லேன்னு கண்டாய் அம்மா நான்னு சொல்லிட்டு பெருமாளை தான் கட்டிக்கணும்னு தவம் உட்காந்துருந்தா. ஒரு நாளைக்கு பல்லக்கு அனுப்பிச்சு ரங்கநாதர் அவளை கூப்பிட்டு கல்யாணம் கட்டிக்கணும். அது மாதிரி கடவுளை அடைவதற்கு எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலையும் ஓகே. ராமன் ஆஞ்சநேயர், ஆண்டான் அடிமை, தன்னை ஒரு அடிமையாக வச்சுருந்தார். ஒரு ஃப்ரெண்டுன்னாரு குசேலன் கிருஷ்ணன், 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. சுந்தரமூர்த்தி நாயரான சிவபெருமானம், இன்னொரும் மண்ணோரும் சுதித்தாலும் உதவா ஒரு தோழன்னு சொல்லி அது ஒரு பாவனை இருந்தது. அதனால எந்த ஒரு டெர்மினாலஜி இப்போ ரிஷிகள்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் கோபிகைகளாக வந்தாங்க. கிருஷ்ணனை காதலெல்லாம் வரிச்சு விருந்தாவனத்தில் அவங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போனாங்கன்றது கதை. இப்போ எந்த ஒரு பாவனையாக இருந்தாலும் பரவாயில்ல. இட்ஸ் a question of your remembering. Even you can remember God as an enemy. ஒரு சிசுபாலன் இருக்கான். அந்த சிசுபாலன் 100 தடவை கடவுளை திட்டுறான். ஆனால் அவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா அவங்க அம்மாவுக்கு வர கொடுத்துருக்காரு. அவன் என்னை 100 தடவை திட்டுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அப்புறம் தான் அவனை கொல்லுவேன்னு சொல்லிட்டு. இப்படி மகாபாரத்தையே நீ பார்த்தா எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லும் இருந்திருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா இருக்காருன்னா அவர்கிட்ட குசேலன் ஃப்ரெண்டாக போய் இது பண்ணுறான். இதே துருபதராஜங்கிட்ட துரோணாச்சாரியர் போய் அவமானப்பட்டு வர்றாரு. ஏதோ ஸ்கூலில் படிக்கிறப்போ சொன்னேன் அதை நம்பி வந்துட்டான் பாருன்னு இன்சல்ட் பண்ணான். அதுக்கு பழி வாங்கிறதுக்காக தான் இவர் அர்ஜுனனை கொம்பு சீவி ரெடி பண்ணி துருபதனை கெளிச்சு அவனை தேர்காலில் கட்டி நீ எனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கல நான் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி உறவுகள் என்பவை எளிமையாக கூட இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், அப்பா பிள்ளையாக இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ரிலேஷனுக்கும் உங்களுக்கு உலகத்தில் இருக்கோ அதில் எந்த இது வேணாலும் நீங்கள் பிடிக்கலாம். அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. இட்ஸ் a question of remembering the Lord more, remembering the Lord. எவ்வளோ நினைக்கிற அதுக்கு எதுவும் ஒரு சூட் ஆகிறதுங்கிறது தான் முக்கியம். மற்றபடி எதுவும் ரைட் இல்லை, எதுவும் ராங் இல்லை. நீங்கள் ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் பார்க்குற போது தான் உடம்பு. ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது, உடம்பு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆன்மாக ஆண் ஏது, பெண் ஏது, வயது ஏது, பாவங்கள் ஏது, ஒன்றுமே கிடையாது. மகாபாரத போருக்கு பிறகு வடக்கு நோக்கி போன பஞ்ச பாண்டவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மாண்டு போன பின்பு தர்மன் மட்டும் ஒரு நாயுடன் திருக்கைலாயம் சென்று அடைந்ததாக மகாபாரதம் கூறுகிறது. படியளக்க வந்தேன்பா, தோணி பிடிக்க ஆள் இல்லை, நான் கைலாயத்திற்கே போகிறேன் என்று சொன்ன பூண்டி மகான். சொர்க்கம் நரகம் என்று ஏதுமில்லை, அது ஒரு மனிதனின் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் மகாபாரதமும் பூண்டி மகானும் சொல்லும் கைலாயம் வடதிசையில் உண்மையிலேயே இருக்கிறதா? தெளிவுபடுத்தி அருள்வார். உலகத்தில் 7 இடங்கள் இருக்கு, உத்தமமான இடங்கள் இருக்கு. அந்த மலைகளுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல பழைய காலத்துல போய் உக்காந்தவங்க இன்னும் ஒளி வடிவமா தவத்தலே இருக்காங்க. திருவண்ணாமலை இருக்கு. திருவண்ணாமலை நீ ஏங்க சுத்துறீங்கன்னா அந்த மலைக்குள்ள ஒரு குகை இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான ஒரு மரம் கல் மாதிரி ஆயிடும். அதுக்கு கல் ஆலமரம்னு பேர். அதுக்கெல்லாம் ஒளி வடிவத்துல தட்சிணாமூர்த்தியும் முனிவர்களும் எல்லாரும் உட்கார்ந்துன்னு இருக்காங்கன்றதுதான். அதுக்கு வழி கூட இருந்தது. அடி அண்ணாமலை கோயிலினுடைய வடகிழக்கு திசையில இருந்த சுரங்கப்பாதையை ரமணர் மூட சொல்லிட்டார். இல்லைன்னா நீங்க கூட அங்க போய் பார்த்துருக்கலாம். ஏன்னா இருந்தது, வழியெல்லாம் இருந்தது, இழிவு போக முடியாது. ஏன்னா 6 அடிக்கு கான்கிரீட் போட்டு அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி கைலாசத்தில் இருக்கு. சில இடங்கள்ல தண்ணிக்குள்ள கூட இருக்கு.
இந்த ஜெயின முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கைலாசத்துக்கிட்ட வாட்டருக்கு அடியில் தீர்த்தங்கரர்கள், தீர்த்தம்னா என்ன, தண்ணின்னு அர்த்தம். ஸோ 24 தீர்த்தங்கரர்களும் கைலாசத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தண்ணிக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. கைலாசத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது, இந்த மலைக்குள்ள சிவனும் மற்றவங்களும் உட்காந்து தவத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பூண்டிமகன் என்ன சொல்கிறாரு, நான் கடை கட்டி கைலாசத்துக்கு போகிறேன். அப்போ என்ன அர்த்தம், அவர் அந்த சிவனோட போய் உட்காந்து தவத்துக்கு போகிறாரு அப்படின்னு அர்த்தம். அண்டு ராவணன் இருந்தான், அவன் கைலாசத்துக்கு போய் வீணையை மீட்டி சிவபெருமான்கிட்ட இருந்து வரம் வாங்கிட்டு வரலையா, சாமகானம் பாடி அவரை மயக்கலான்ற மாதிரி. இது ட்ரை பண்ணாங்க சில வெளிநாட்டுக்காரங்க, சில சைனாக்காரங்க. இவங்க வந்து ஏன்னா சைனாவில் தானே அது இருக்கு இப்போத்துக்கு. முதல்ல டிபெட்டில் இருந்தது, இப்போ டிபெட்டை சைனா பிடிச்சப்பறம் சைனாவில் இருக்கு. அவங்க வந்து அந்த இடத்துக்கு எப்படியாவது போயிட்டு ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ட்ராப் பண்ணணும் ஆளுங்களை, உள்ளே போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே ஹெலிகாப்டர் பறக்க மாட்டேங்குது, அப்படியே இழுக்குது. இன்னும் வந்து தப்பித்தவரி யாரோ கொஞ்சம் பேர் மேலே போனாங்க மலையேறி. அவங்கெல்லாம் 30 வயசில் போனவங்க திடீர்னு பார்த்தா 70-80 வயசான கிழவங்க மாதிரி ஆயிட்டாங்க. சடன்லி தே பிகம் இந்த ஏஜட் ப்ராசஸ்ன்றாங்களே அந்த மாதிரி வந்துச்சு. அதனால யாருமே இப்போல்லாம் அந்த ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஞானபூர்வமாக கம்யூனிஸ்டாக இருந்து தேடுகிற சைனாவில் வந்து அவங்க ட்ரை பண்ணி கூட இது வேண்டான்ற முயற்சி விட்டுட்டாங்க. வெள்ளைக்காரங்க ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா அமானுஷம்னுவாங்க, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஏதோ சில விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. உலகத்தில் தண்ணி கடியில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது, மலை குகைக்குள்ளே உட்காந்துட்டு பண்ணுறதுக்கும் வழி இருக்குது, அண்டு வேறு வேறு வடிவங்கள் இருந்து தவம் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது. இந்த கைலாயம்ன்றது ஏன் ஒரு விசேஷமான இடமா சொல்கிறாங்கன்னா, ஆதியில் முதல்ல இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பெரிய தபசி வந்திருப்பாங்க. உலகத்தில் ஒரே சிவன் 7 இடத்துல இருக்க மாட்டான். ஒரே வெங்கடாதிபதி எல்லா வெங்கடாதிபதி கோயிலையும் இருக்க மாட்டார். திருப்பதியில் இருந்தால் தான் வெங்கடாதிபதி. நீ வந்து இன்னொரு கோயில் கட்டுற போது வெங்கடாதிபதியை பூஜை பண்ணினா இல்லை வெங்கடாதிபதி க்ளோஸாக இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. பிஹெச்டி யார் வேணால் பண்ணலாம். நீ ஒரு டாக்டரேட் வேணும்னா ஏற்கனவே பிஹெச்டி வாங்கின ஒருத்தங்கிட்ட போய் ஜாயின் பண்ணி அவன் ஒன்று அப்ரூவ் பண்ணி 3 பேர் கைது போட்டால் நீயும் பிஹெச்டி தான். அந்த மாதிரி யார் உபாசன மார்க்கத்தில் மேலே போகிறாங்களோ அவங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் கட்டுற போது அங்கே எந்த கடவுள் யார், முருகனை பூஜை பண்ணால் முருகன் கோயிலில் உட்காருவான், அம்பாளை பூஜை பண்ணுவான் அம்பாள் கோயிலில் உட்காருவான், சிவனை பூஜை பண்ண சிவன் கோயிலில் உட்காருவான். எல்லாம் வேறு வேறு தான், யாரும் ஒன்றே கிடையாது. நான் 100 தடவை சொல்லிட்டேன். மயிலாப்பூரில் இருக்கிற சாமிக்கு என்ன பேர், கபாலீஸ்வரர். பக்கத்திலே போனானாக்கா வேந்தீஸ்வரர், வெள்ளீஸ்வரர். திருவொத்தியூரில் போனால் படம்பக்கநாதர் இல்லையா, ராமநாதீஸ்வரர், காசி விஸ்வநாதர், அதுக்கப்புறம் அருணாச்சலேஸ்வரர். எல்லாம் வேறு வேறு தானே. எல்லா இடத்துல இருக்கிறதும் சிவன் தான், ஆனால் வேறு வேறு பேர் இருக்குது. ஏன்னா எல்லோரும் வேறு வேறு ஆளுங்க தான். எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்கவுங்க அந்த நிலையை அடையிறாங்க. பிஹெச்டி மாதிரி தான் சிவன் நிலைன்றது. இது ஏதோ வந்து கடவுள் நிலை தான் நீ நினைக்க வேண்டியதில்லை. யார் அந்த நிலைகளை தொட்டாங்களோ அவங்களுக்கு கூட அதே டைட்டில் தான், பிஹெச்டி தான். சனீஸ்வரன் அப்படின்னா என்ன, சனி பகவான், லார்ட் சேட்டன் நிறைய தவம் பண்ணான். அதனால் அவனுக்கு ஈஸ்வர பட்டாபிஷேகம் கிடைச்சது. அர்ஜுனன் தான் அவன் இந்திரன்கிட்டேருந்து வந்தவன் தானே அர்ஜுனன். அதனால் இந்திரன் கொண்டு போய் தேவலோகத்தில் உட்கார வச்சு அவனுக்கு இந்திர பட்டாபிஷேகம் பண்ணான்னு நீங்கள் மகாபாரத்தில் படிச்சிங்களா? அப்போ ஊர்வசியெல்லாம் வந்து லவ் பண்ணலான்னு கூப்பிட்டாங்க. இவன் ஐயோ நீங்களாம் எங்கள் அம்மா இந்திரனுடைய மனைவி உடனே போல அதெல்லாம் உங்கள் ஊரில் தான், எங்கள் ஊரில் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது அப்படின்னு. இவன் நான் ஒத்துக்க மாட்டேன்னு உடனே நீ 9 போடான்ட்டாங்க. அப்போ அர்ஜுனன் கேட்குறாங்க என்ன இது அப்படின்னு இந்திரன்கிட்ட கேட்குறான். அவன் சொன்னால் பரவாயில்ல, நீ வந்து அஜ்ஞாதவாசம் 1 வருஷம் கண்ணுக்கு தெரியாமல் மறையணும், அந்த நேரத்தில் நீ இதை பயன்படுத்திக்கோ அப்படின்னா. அப்போ பிருகுநலங்கிற பேரில் 9ஆம் நம்பராக உத்தரைக்கு டியூஷன் டீச்சராக டான்ஸ் டீச்சராக இருந்தானா இல்லையா அர்ஜுனன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுக்கும் ஒரு காரண காரியங்கள். இப்போது அர்ஜுனன் இந்திரங்கிட்டேருந்து வந்தான், அதனால அந்த மாதிரி நடக்குது. அண்டு சனீஸ்வரன் அந்த நிலையை தொட்டதுனால சனி ஈஸ்வரன். அவனை விட்டுறது இல்லை, அவங்களோட நவகிரகத்தில் ஒருத்தன் தான். ராவணங்கிறான் இல்லையா, அவன் ஒன்று பொத்துமா தான் ராட்சசன் தானே. அவன் சாமவேதம் பாடி சிவனை மயக்கிட்டு அவ்வளோ பெரிய சிவபக்தனாக இருந்ததுனால அவன் பேர் என்ன, ராவணீஸ்வரன். அகஸ்தியர் இருந்தார், அவர் தாடி சாமியார் தான். ஆனால் சிவநிலை தொட்டதுனால அவர் பேர் என்ன, அகஸ்தீஸ்வரர். ஸோ வெறும் சிவன் இல்லை, அந்த நிலையை தொட்டவங்கெல்லாம் கூட ஈஸ்வரன் தான். அது ஒரு பிஹெச்டி மாதிரி. நீ கூட சிவமாகலாம். கமலேஷ்னால ஒரு பாட்டு இருக்கும், சிவமாகலாம் நீயும் தவமாகலாம்.
எல்லாம் போஸ்டிங் தான், நீ கூட ஆகுது, நீ யாரும் ஆக வேணான்ற உனக்கு அந்த ஐடியாவே வரலையே. நான் என்ன பண்றேன், ஆகணுன்ற ஐடியா இருக்கணும். நீ எந்த கோயில்ல இருக்கிற சாமி வேணா பாரு, அது எதுக்கு ஒரு பேர் இருக்குதா? உனக்கு தெரிஞ்ச கோயில்கள் ஏதாவது பாரு, அதுல சிவசங்கரன் ஏதாவது இருக்கா பாரு. உனக்கு தெரிஞ்ச மயிலாப்பூர், திருவள்ளிதாயம், திருவொற்றியூர், எந்த கோயில்ல வேணாலும் சிவசங்கரன் ஒரு சாமி இருக்குன்னு பார்த்துருக்கியா? இருக்காது. ஏன்னா கைலாசத்துல இருக்கிற சிவனுக்கு மாத்திரம்தான் சிவசங்கரன். வேற எங்க இருந்தாலும் சிவசங்கர் கிடையாது. கைலாசத்துல இருந்தாதான் சிவசங்கர். நான் அங்கிருந்து வந்தாள், அதனால்தான் சிவசங்கர். சிவமாகலாம் நீயும் சிவமாகலாம், தவம் செய்து சிவமாகலாம். சவமாகி உலகினிலே மடிவார்ப்பத சத்குருவாய சிவமாகி நிலைத்தார் சிலர். பவநோயை போக்க வந்த பாபா இவர், நீ படும் பாடு என்னவென்று அறிவாகிவர். பாட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பாட்டு நம்ம கிட்ட பாடாத பாட்டுங்கள்லாம் இருக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப முன்னாலேயே எழுதப்பட்ட பாடல்கள் நிறைய இருந்தது. சரி, அடுத்த கேள்வி. நீ எத்தனை வருடம் என்னிடம் வருகிறாய் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் என்னிடமிருந்து எதை கற்றுக்கொண்டாய் என்பதுதான் முக்கியம் என்று தாங்கள் சமீபத்திய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் என்னை நீ புரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்றும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். தங்களுடைய உயர்நிலை ஆன்மீகத்தை எங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் தாங்கள் கடைபிடிக்கும் உண்மை பேசுதல், நேரம் தவறாமை, வந்தவர்களை உபசரித்தல், ஒரே நேரத்தில் பல வேலைகளை மேனேஜ் பண்ணுகிற திறமை, பெரியோர்களை மதித்தல், சக மனிதனுக்கு உதவி செய்தல், இறைவனுக்கு நன்றி சொல்லுதல், இறைவனை மறவாதிருத்தல் போன்ற நற்பண்புகளை நாங்கள் தங்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். தாங்கள் காட்டும் ஆன்மீக பாதையில் நாங்கள் சரியாகத்தான் பயணிக்கிறோம் என்று இவற்றை வைத்து நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா? மேலும் எங்களை செப்பனிட்டுக் கொள்ள இன்னும் தேவைப்படுவதை வழிகாட்டி அருளுமாறு வேண்டுகிறோம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதான் இருக்கு. ஆனால் நிஜமாவே இதை கற்றுக்கிட்டவங்க, கடைப்பிடிக்கிறவங்க அப்படின்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, ஈவன் ப்ரோக்ரஸ் ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்கள் இன்னும் அந்த நிலையை அடையலை. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, ஐ ஆம் நாட் ஹியூமன், ஐ ஆம் காட். சிவசங்கர் பாபா என்பவர் குரு கிடையாது. குரு வேஷத்தை கட்டியிருக்கேன், அதனால் நான் குரு இல்லை. சம்ரஷ்னால மன்னடி காலத்திலேயே நான் பாடிட்டேன், குரு வரல. எங்கள் குல தெய்வம் மாதல்லவோ, தருவல்லவனவல்லவோ, வரம் தருவல்ல பரநல்லவோ, மகனல்ல மகானல்லவோ. வேற பாட்டு. குருவல்ல நீதை குருவல்ல நீ மதை மதை இறை கொண்ட யாவையும் முறையோடு காத்திடும் காரை தேடும் மாந்தத்து நீ கலங்கரை. நிறைய பாட்டு இருக்குது. ஓகே, ஸோ சிவசங்கர் பாபா வச்சு உனக்கு முதல்ல ஏன் இந்த டிஃபரன்ஸ் உனக்கு எனக்கு வருதுன்னு சொன்னால், ஐ ஹவ் ரீச் தட் லெவல் ஆஃப் டிவினிட்டி. நீ இன்னும் ஹியூமன் லெவலில் தான் இருக்க. இது மேஜர் டிஃபரன்ஸ். இது வேற, அது வேறு, இருவேறு உலகத்துக்கு இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு இன்னும் உலகத்தில் என்ன அளவுக்கு அனுபவங்கள் வரல. நான் சின்ன வயசுலேயே போய் ஹாஸ்டலில் படித்தவன். ஏதோ கொஞ்சம் பாட்டு மந்திரம்லாம் கற்றுக்கணும், பூஜை எல்லாம் செஞ்சோம், எல்லாம் பண்ணோம். ஏதோ எனக்கு வாழ்க்கையில் 19 வருஷத்துக்கு மெட்ராஸ் வந்தேன். கடைக்கடையாக இறங்கி முதல் ஜாப் 250 ரூபாய்க்கு செஞ்சேன். 10 வருஷத்தில் 6000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இதெல்லாம் என்னுடைய ஒரு லைஃப்பில் நான் பெற்ற அனுபவம். கட்டுறதும் பெற்றதும்ன்றாங்க இல்லையா, அது மாதிரி எத்தனை விதமான அனுபவம் வந்திருக்கும். ஒரு கல்யாணம் கட்டிக்கிறது, 2 குழந்தை, இதில் சிலதெல்லாம் உங்களுக்கும் மேட்ச் ஆகும். நீங்களும் கல்யாணம் கட்டிருப்பீங்க, குழந்தை பெற்றிருப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, சொல்கிறேன். வேர்ல்ட்லி எக்ஸ்போசர்ன்ற போது அதில் எல்லாமே தான் வரும். ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறது, பிஸ்னஸ், அதில் வர நல்லது காட்டுறது, பிஸ்னஸ் வரக்கூடிய லாஸு, எல்லாமே பார்த்துட்டு தானே வரோம் நம்ம உலகத்தில். அது மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால தான் கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய்ன்னு வராருன்னு. எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன், அதோட முக்கியமாக உன்னை லவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்த முருகா அப்படின்னு அர்த்தம். இதுக்காக
யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வேற வேலவர் தந்ததினால் முருகனுக்கு தேவைப்பட்டது, அதனால் இதெல்லாம் கடவுள் கற்றுக் கொடுத்தாங்கிற மாதிரி. ஸோ எனக்கு இப்போ வந்து 76 முடிஞ்சிட்டு 77 வந்துடும் 2 மாதத்தில். இப்போ 19 வயசில் வந்து செல்ஃப் மேட் பர்சன். 19 இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ விதமான அனுபவங்கள். ஒரு பக்கம் பப்ளிக் லைஃபு, ஒரு பக்கம் பிஸ்னஸ்ஸு, ஒரு பக்கம் கோர்ட்டு கடை இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கை, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், சந்தோஷங்கள், அண்ட் உலகம் பூரா சுற்றுறது, ஈவன் வடதுருவம் தென்துருவத்திலேருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இந்தியாவிலேயே எத்தனை பேர் 2 இதுக்கும் போயிருப்பான். அமெரிக்காவில் இருக்கிறதுனால ஆர்டிக் போயிருப்பானுங்க. அண்டார்டிகாவுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். -54 டிகிரி டெம்பரேச்சரு. வருஷத்துக்கு 2 தடவை தான் அங்கே ஃப்ளைட் போகும். ஸோ எல்லா விதமான அனுபவங்களும் நமக்கு இருக்குது இல்லையா. எவ்வளோ கோயில் இவ்வளோலாம் பண்ணிருக்கு. சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குறது. நீ வந்து ஒரு வீடு வாங்கியிருப்ப, இல்லை இன்னொரு வீடு கட்டியிருப்ப, அவ்வளோதான். நான் இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கட்டுறேன். விதவிதமான கோயில்கள் எல்லாம் கட்டுறேன். உனக்கு நீ உட்காந்து ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லி இன்விடேஷன் போட ஆரம்பிச்சேன்னா 200 பேர் கூட வராது. நீயா வந்து உங்களுக்கு கோழி விளையாடணும், கில்லி விளையாடணும்லாம் யோசனை பண்ணி பொண்ணும் பாதி பேர் செத்து போயிருப்பான் அதுக்கு. அப்போது எந்த சம்மந்தமும் இல்லாத நான் இவ்வளோ பேராக ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறேன் இல்லையா. என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு சம்மந்தம் இல்லை. அப்போ இவ்வளோ பேர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன், ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் இருக்கும். இட்ஸ் நாட் பாசிபிள். இப்படி எல்லா விதத்துலேயும் நான் வேறு நீ வேறு தான். அது ஒன்று டவுட்டு தேவையில்லை. அப்போ உங்களுக்கு ஏன் இன்னும் அந்த நிலைகளை தொட முடியலன்னா, அந்த நிலையில தொடணுங்கிற ஒரு அரிப்பு, ஒரு ஆதங்கம் உங்களுக்கு வரல. அது ஒரு வெறி வரணும். அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் தான் வேணுங்கிற ஒரு கொலைவெறி வந்தால் தான் நான் சொல்கிறதெல்லாம் உன்னால் அனுபவிக்க முடியும். இப்போ நீங்கள் கடவுளை ஒரு ஊறுகாய் தொகையில் மாதிரி வச்சுன்னு இருக்கீங்க. அந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், அது கடவுள் ஒரு அப்பளம் ஊறுகாய் ஒரு மோர் மிளகா மாதிரி, அவ்வளோதான். உங்களுக்கு மெயின் ஃபுட்டு கடவுள் கிடையாது. அதனால உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் இன்னும் வரல. அடுத்தது சிவதீட்சை, கௌமார தீட்சை என்று ஒவ்வொரு தெய்வத்தின் அனுகிரகத்தோடு தனித்தனியே தீட்சைகள் அடியவர்களுக்கு அவர்களுடைய குருமார்களால் வழங்கப்படுகின்றன. ஒரு படிநிலை சாதகன் ஞானம் பெற வேண்டும் என்றால் தீட்சை அடிப்படை தேவையா? அதை பெற்ற பிறகுதான் ஞான நிலையை அடைய முடியுமா? சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர்லாம் இருந்தார். நல்ல மனுஷன். ராஜா சண்முக சிகாமணின்னு பேர், ஈரோடுகாரர். அவருக்கு ஒரு ஓலை படித்தோம். நல்ல குருந்துப்ப சாமின்னு சொல்லி மீனாட்சி கணபதி நாடின்னு விநாயகர் நகர் மயிலாப்பூர் லஸ்கார் நெல்லில் அதில் வந்தது. இந்த மாதிரி நீ முன்பிறவியில் சிவஞான போதம், சிவஞான சித்தியார்லாம் எழுதின ஒரு மகான் கிட்ட சிஷ்யனாக இருந்த. இப்போ அவருடைய வம்சத்தில் அதான் அந்த வழியில் வந்த ஆத்மா நாகர்கோயில்கிட்ட பகவதி பெருமாள் பிள்ளைன்னு ஒருத்தர், அவருடைய சிஷ்யர் வந்து பூமணி அடிகளார் நாடார். அவர் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்து மயிலாடியில் இந்த வேலையை விட்டு அன்னக்காவடி எடுத்து ஏழை பசங்களுக்கு சாப்பாடு போட்டு தண்ணீர் பந்தல் நடத்திட்டு இருக்காரு. அப்பூதி அடிகள் ஆட்டம் திருச்செந்தூர் கோயில்கிட்ட. அவர்கிட்ட போய் இதை வாங்கினா மந்திரம் உனக்கு இந்த சிவஞான சித்தியார் வாங்கணும், நல்லா வருவேன் ஞானியான. அப்போ நான் தான் கூட்டம் போனவர். அவர் அங்கே கூட்டம் போனார். இந்த பகவதி பெருமாள் பிள்ளையுடைய சமாதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட கூட்டம் போய் எதிரில் சண்முகசிகாணியை உட்காரிச்சு வெறும் கண்ணை முடிக்கினார். அரை மணி நேரம் ஆன உடனே நான் தீட்சை கொடுத்துட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. வாய் திறந்து ஒன்றும் டவல் போத்தி காதலெல்லாம் சொல்லலை, மானசீகமாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா. அப்போ தீட்சைங்கிறது ஏதோ தொட்டு தான் கொடுக்கணும்னு கிடையாது. 3 விதம் சொல்லியிருக்கு. கோழி முட்டை போட்டு அது மேலே ஏறி உட்காரும், அதுக்கு என்ன பேர்? ஸ்பரிச தீட்சைன்னு பேர். ஸ்பரிசம்னா தொடுறது, ஸ்பரிச தீட்சை. அதுக்கப்புறம் ஆமை இருக்கு இல்லையா, அங்கே முட்டை போட்டு இங்கே வந்து நினைக்கும். இது இங்கே நினச்சா அங்கே இருக்கிற ஆமை போய் பொறிக்கிறோம். இதுக்கு என்ன பேர்? எண்ணத்தினால ஒருவர் ஸ்மரிசம்னு பேர். மீன் இல்லை, அது குடி போட்டு கண்ணால் இப்படி பார்க்கும், அப்போ அது மீன் குறுக்கி பொறிச்சு. இது நயன தீட்சைன்னு பேர். அப்போ தீட்சை என்பது 3 விதம். ஒன்று மீனை போல கண்ணால் பார்த்து கொடுக்கறது, 2வது தொற்று கொடுக்கறது கோழி, இன்னொன்று எண்ணத்தினால கொடுக்கறது அது ஆமாம். அதனால அந்த குரு அவனுடைய டிசிஷன்ல இருக்கு, யாரு எப்படி தீட்சை கொடுக்கணும் என்னங்கிறது அவங்கவுங்களுடைய லெவல்ல இருக்கு. நான் சொன்னேன், நான் திருவண்ணாமலை போனேன், ராம்ஜி சுவாமி சொன்னாரு நீ நேராக ரத்தனகிரிக்கு போ, சுவாமி இஸ் காலிங் யூ.
நான் வந்தால் சாமி அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு, சீட்டு பழனி கௌபீனம் அப்படின்னு. ஏன்னா நீ பழனிக்கு போ அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அது நான் எடுத்துன்னு பழனி கோயிலுக்கு போகிறேன். அங்கே அபிஷேகம் நடக்குது. நான் அந்த சீட்டு அவங்களுக்கு கொடுக்கல, சும்மா தான் வச்சுன்னு இருக்கேன். தான் மைண்டுக்கு பவர் இருக்குன்றது ப்ரூஃப். அப்போது அபிஷேகம் ஆன உடனே கால அபிஷேகம், சாதாரண அபிஷேகம்னாக்கா சிலைக்கு தான் பண்ணுவாங்க, ஒரிஜினல் பண்ணுறது. ஸோ அந்த அபிஷேகம் பண்ணியிருந்த ஒரு தாம்பாளத்தில் ஒரு ரோஜா மாலை, சந்தனம், விபூதி, அதுக்கப்புறம் இது பஞ்சாமிர்தம், ஒரு கோமணம் சாமிக்கு, அதை ஒரு தட்டில் வச்சு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. ஏன் கொடுக்குறாங்க? மைண்டு. பழனி 2000 மணிக்கும் போகரா இருந்த ரத்தனகிரி பாலமுரளிக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால இவர் தீட்சை கொடுக்கணுங்கிற போது அங்கே பழனி ஆண்டவங்கிட்ட அனுப்புகிறாரு நம்மளை. நான் அதை எடுத்துன்னு வர்றேன். சாமி வெயிட் பண்ணினேங்கிறாரு. அதை வாங்கின்னு போய் ஒரு குகை இருக்குது. இந்த குகைக்குள்ள நான் கூட ஒரு தடவை தான் போயிருக்கேன். ஒரு கண்ணாடி இருக்கும், ஒரு வேல் இருக்கும், ஒரு விளக்கு எரிஞ்சின்னு இருக்கும். அதுக்குள்ளே என்னை கூட்டின்னு போய் அந்த விளக்கேறிய இடத்துல அதை வச்சுட்டாரு. நான் உனக்கு தீட்சை கொடுக்கணும், கொடுத்துட்டேன், முறைப்படி கொடுக்கணும், கொடுத்துட்டேன். ஆனால் நீ உலகம் பூரா போகணும். இந்த கோமணத்தை கட்டிக்கிட்டு நீ எப்படி ஏரோப்ளேனில் போயிட்டு அமெரிக்காவில் இருக்க முடியும்? அதனால் முறைப்படி கொடுக்கணும். அந்த நேரம் வந்தாச்சு, உனக்கு தகுதி இருக்கு, கொடுத்துட்டேன். நீ நார்மலாக இரு, எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணு, உலகம் பூரா எல்லா வேலை இருப்பாரு. என்னைக்காவது தேவைப்பட்டால் நான் இதை கொடுப்பேன், இல்லைன்னா ஐ எம் அலோவிங் யூ டு கோ இன் யுவர் ஓன் வே அப்படின்னு சொல்லிட்டேன். இதான் எனக்கு கிடைச்ச ஒரு தீட்சையில். இந்த மாதிரி ஜென்வினாக இருக்கிற மகான்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஆத்மா நமக்கு பலமாக இருக்கோ அந்த ஆத்மா கிட்ட டைரெக்டாக வாங்கிட்டோம். அவருக்கு நான்லாம் பள்ளி அண்ணங்கிட்ட ஒன்றா இருந்தவங்க. எனக்கு குருவே முருகன் தான். அதனால் எனக்கு அங்கே போய் வாங்கிக்கிற மாதிரியான ஒரு இது வந்தது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவேன். வள்ளலார் நான் சொல்லிடுவேன். திருமலை வையா ஒரு கோயில் செங்கல்பட்டு வேடந்தாங்கல்கிட்ட இருக்குது. நான் ஒரு லெக்சர் கொடுத்துருக்கிற போது ஒரு வயசானம்மா வந்தாங்க. வந்து தம்பி என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, பாவம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் கண்டுக்கல. அந்த அம்மா அட்ரஸ் கூட சொன்னேன், 12 வடமலை மேஸ்திரி தெரு, யானை கவுனி அப்படின்னு. நான் கண்டுக்கல. இது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணா நகரில் பங்களாவில் படுத்துட்டு இருக்கேன். வள்ளல் ராமர் எழுதினார், நேரில் வர்றாரு. நேரில் வந்து என் கட்டில் உட்காந்துக்கிட்டு, ஏன்பா அந்த சொத்தை போய் வாங்கிக்க மாட்டியா அப்படின்னாரு. வள்ளலார் நேரில் பார்த்தேன். சொத்தை போய் வாங்கிக்க மாட்டியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏதோ நான் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு. அது ஒரு உதாரணம். என்னைக்கு அவர் இந்த சொத்தை வாங்கிக்கலையான்னு எனக்கு நேரடியாக வந்து தரிசனம் கொடுத்தாரோ அன்னிலேருந்து எனக்கு வள்ளலாருடைய கான்ட்ராக்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் திருநாகரிசி யாரையும் அனுப்பிச்சேன், இந்த 12 வடமலை மேஸ்திரி ஸ்டேட்டில் போய் பாருங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டில் வள்ளலார் தங்கி இருந்திருக்காரு, அதனால அந்த வீட்டில் இருந்தவங்க யாரோ இறந்துட்டாங்கன்னு எல்லாத்தையும் காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க உங்களுக்கு சொத்துன்னு சொன்னது வள்ளலார் கைப்படை எழுதின திருவருட்பா புக்குன்னாங்க. இந்த கைப்படை எழுதின புக்கு இல்லை வள்ளலார் நேரடி தரிசனம், அதை விட இது தானே பெட்ரு. இது ஒரு எக்ஸாம்பிள். எப்படியெல்லாம் அந்த ஆன்மீகத்தில் நிலைகள் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் பல உதாரணங்கள். ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு வர்ற போது தான் உனக்கு புரியும் இதெல்லாம் எப்படி நடக்குது என்னன்றதெல்லாம் உனக்கு தெரியும். அண்டு எத்தனையோ அனுபவங்கள் வரும், எத்தனையோ விதமான அனுபவங்கள் வரும். போனால் திருப்பதி கோயிலுக்கு போகிறேன், இந்த அனுபவங்கள் உங்களுக்கு தான் புரியும், மற்றவனுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. திருப்பதி கோயிலில் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே எதிரில் ஒரு திண்ணை இருக்கும். இப்படி தரிசனம் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு திண்ணை இருக்கும். அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சுவாமி புட்கரணிங்கிறாங்க, உனக்கு என்ன மாலை வந்தாலும்னா செவ்வாய்க்கிழமை, குமாரத்தாரன்னா முருகனுடைய இது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்போ கோயிலேருந்து ஒரு ஐயங்கார் வராரு. அவருக்கு என்ன தெரியும் நான் என்ன மனசுக்குள்ளே நினைச்சுருக்கிறேன்னு. என்கிட்ட வந்துட்டு கொண்ட மீது உண்டே தண்ணி நேனே நேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். ஓ மலை மேலே உட்காந்துக்கிறதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் போயினே இருக்காரு. இப்படி அனுபவங்கள் வரும். பத்ராச்சலம் கோயிலில் போய் நான் மகரஜோதி நேரத்தில் உட்காந்துருக்கேன் 9 நாள். அண்டு கரெக்டாக அந்த மகரஜோதி சபரிமலையில் தெரிகிற டைமில் அங்கே ராமர் பாதம் இடத்துல இருக்கேன். அந்த ஐயர் வந்து கூப்பிட்றாரு, வாங்க இன்னைக்கு வந்து கல்கி அவதாரம், கல்கி அவதாரமே ராமர் தானே, ராமரை சுமக்கிற பாக்கியம் உங்களுக்கு தானே இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு பல்லக்கை தோல் மேலே உட்காந்துக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க, கல்கியும் ராமரும் ஒன்று தான், அண்ட் ராமரை சுமக்கிற பாக்கியம்னா உங்களுக்குள்ள ராமருங்கிற ஆத்மா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீ ஞானியா இல்லைன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவேன், எது இருக்கோ ஒன்றுமே புரியாது. இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிற போது குட்டி குட்டி பசங்க ஒரு 27 பேர் எல்லாரும் கருப்பு வச்சு கட்டின்னு வராங்க. வந்துட்டு என் மேலே வந்து அப்படியே பூவெல்லாம் போட்டு சுவாமியே சரணமாகி பண்ணுறாங்க. சபரிமலையில் அங்கே எப்போ நடக்குதோ அதே நேரத்துக்கு அவங்க போகிறாங்க. அப்புறம் தான் ஐயர் வந்து என்னை கூட்டின்னு போயிட்டு பல்லக்க தூக்குங்க, நீங்கள் தானே அதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனையோ அனுபவங்கள் வரும். நான் தான் சொல்லியிருந்தேன், நான் காயத்ரியை பார்த்துருக்கேன், கங்கையை பார்த்துருக்கேன்,
காமாட்சி அம்மா கிட்ட நேரடியாக அனுபவம் இருக்குது. அப்புறம் முருகனை பார்த்துருக்கேன். தேவர்கள் இப்போ அர்ஜுனன் தான் அவனை தேவலோகத்துக்கு கொண்டு போய் இந்திர பட்டாபிஷேகம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு கைலாசத்தில் வச்சு இவங்க பத்ரிநாராயண பட்டாபிஷேகம் பண்ணாங்க. தேவர்கள்லாம் அத்தனை பேரும் வர்றாங்க, அவங்கவுங்க வாகனத்தில் வர்றாங்க, அந்த ட்ரெஸ்ஸில் வர்றாங்க, வந்துட்டு என்னை கும்பிட்றாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் என்ன கும்பிட்றீங்கன்னு. அவங்க திருப்பியும் புரிஞ்சு சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான், ஓ நீதான் பத்ரிநாராயணங்கிறான். அப்போ அர்ஜுனனுக்கு நடக்கிற அதே வைபவம் எனக்கு கைலாசத்தில் வச்சு பத்ரிநாராயண வைபவம் நடக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு நீ நம்புவியா? அந்த நேரம் வரும், நீ நினச்சி பார்க்க முடியாத உயரங்களை நான் சொல்ல போகிறேன். அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளோ பாடுபட்டு இந்த நிலைகளெல்லாம் சிவசங்கர் பாபா தொட்டிருக்காரு. என்ன விளையாட்டா? ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஹைட்டுக்கு போகிறதுன்றது விளையாட்டு கிடையாது இல்லையா, சாதாரண நிலையா. பங்களாதேஷில் இருக்கிற சாஹிபு சொல்கிறாரு, இவர் தான் அல்லான்றார். இஸ்லாம் மதத்தில் யாரையும் அல்லான்னு சொல்லவே கூடாது, நபின்னு தான் சொல்லணும். அவர் என்ன அல்லான்றாருன்னா சாதாரண விஷயமா. கோடிசாமி சொல்கிறாரு, தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டாமன்றாரு. இப்போ அவர் ஏன் போய் சொல்லணும்? திருவண்ணாமலை விஸ்ரீசாமியை சொல்கிறாரு, he has gone to greater level than Aurobindo and Chaitanya. He is God's prime minister அப்படிங்கிறார். சின்ன மகான்கள் சும்மா சொல்லுவாங்க. அரசனிசாமி சொல்வார், இவன் என் ஆன்மா ஊழ்வழி அன்பு நெஞ்சம்னு. என்னுடைய ஆத்மாவும் அவருடைய ஆத்மாவும் முருகன் தான். ஊழ்வழி அன்பு நெஞ்சம்னா என்ன? ஃபேட்டில் நாங்கள் 2 பேரும் கனெக்டடு, விதிவசத்தால் நாங்கள் 2 பேரும் கனெக்டடாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சபரி கிருஷ்ணவேணி அம்மா அவங்க சொன்னாங்க, நீ ராமரா இருந்தப்பா, நான் சபரியா இருந்து எந்த பழம் குத்தாம்பா அப்படின்றாங்க. அண்டு இவங்க மாயமா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ கதை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சிவசங்கர் பாபா எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னுடைய கர்மாவையும் ஹியூமன் லெவலில் கர்மா உண்டு, அந்த கர்மாவையும் கழிச்சுக்கிட்டு இவ்வளவையும் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்துன்னு இருக்கேன். எனக்கு எல்லாமே தெளிவாக தெரியும், என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நான் உட்காந்துன்னு இருக்கேன். ஸோ அந்த நிலைகள் வருகிற போது நீங்கள் பாருங்கள். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை